வியூவர்ஸ் இதுவரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அவ்வளோ எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு வந்துட்டோம். போன வாரத்துலேருந்து இந்த வாரம் என்ன அப்டேட் ஆகிருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. முக்கியமான விஷயங்கள் என்ன, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கையை போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து புது நம்பர் போட்டிருக்கோம். அதை பற்றின டீட்டெயில் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஒரு நம்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப் கீழே அதாவது மொத்தத்தில் ஒரு நம்பர் உங்களுக்கு கீழே கொடுத்துருவேன். அதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ அதை சேவ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஒரு 12 வருஷமாக ஃபீல்டில் நம்ம சேவ் பண்ண எல்லாரோட காண்டாக்டும் என்கிட்ட இருக்குது. பட் என்னோடய புது வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட இருக்காது. ஸோ வேணுங்கிறவங்க அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மழை தமிழகம் முழுவதும் பலத்த மழை. அல்ஹம்துலில்லாஹ் ஃபைன், நீங்கள் நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்கோம். இவ்வளோ மழைகள் இருந்தாலும் சரக்கு வந்து ஓவராக ஏற்றலை, அளவாக வச்சுருக்கனால பிரச்சனை இல்லை. இன்ஷால்லா நம்ம பண்ணையோட அடுத்துக்கிட்ட வேலையும் போயிட்டுருக்கு. அனைத்து சொந்தங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சரிங்களா, அல்சாஜி ஃபார்மோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆமாம், இந்த வருஷம் வந்து போன தீபாவளியிலேருந்து இந்த தீபாவளிக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய மெமரிஸ்கள் கடந்து வந்திருப்பீங்க. வரக்கூடிய இதுகளில் நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆக பாருங்கள். நாங்களும் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம், நீங்களும் உங்கள் விஷயங்கள் அப்டேட் ஆகுங்க. சரிங்களா, சரி, இந்த வாரத்துக்கான சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்குள்ளே போமா. மழையாக இருக்கிறதுனால இடங்கள் ஃபுல்லாமே நல்லா தண்ணி தெளித்து சூப்பராக போட்ட மாதிரி அப்படி இருக்குது. இந்த இடத்துல வந்து இன்ஷால்லா ஒரு 4 கட்டுத்தரை போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கு. நம்ம பெருநாள் நேரங்களில் இல்லை ஒரு 7-8 கடை கட்டுவோம். ஆனால் அது மழை நேரங்களில் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இருந்தாலும் பெர்மனெண்ட்டாகவே ஒரு 4 பெரிய கடை நிப்பாட்டுற கட்டுத்தரை மட்டும் இங்கே ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்ஷால்லா இதில் 2 வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இன்ஷால்லா ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கடை நம்ம இதோட இன்றைக்கி புது வரவா ஃபஸ்ட்டு கடை பார்க்கக்கூடியது இருசலில் கருப்பு. சரிங்களா, அதாவது மயிலம்பாடியில் கருப்பு லைட்டாக அங்கனங்கன்னா சாண்டல் கலர் வந்திருக்கு. சின்ன குட்டி தான், ரொம்ப நீளமாக இருக்குது. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் துல்கர் தம்பி துல்கருக்கு வந்து இங்கே இடம் கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே இதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பேலட்டு போட்டிருக்கு. மழை நேரங்கனால சரியான சகதி ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் பெரிய கடாக்கள் கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு கரெக்டாக கொடுத்தாகணும். இல்லாத பட்சத்தில் காலில் தொற்று வியாதி வந்துடும், காண வந்துடும், உடல்நல குறைவு வந்து கடுமையாக ஏற்படும் மழை நேரங்களில். அதனால் எல்லா கிடாக்களுக்குமே பேலட்டு கொடுத்துருக்கோம். சரிங்களா, இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும்போதும் பார்த்து இது பண்ணணும். பொருட்கள் எதுவும் லேசுப்பட்ட பொருட்கள் கிடையாது, பெரிய பொருட்கள். ஸோ அதில் வந்து நமக்கு எதுவும் நஷ்டம் ஏற்படாமல் இருக்கணும்னா அந்த இடத்த சுத்தமாக பேணணும். மழை நேரங்களில் மாற்றி கட்ட முடியாது, இருந்தாலும் அது இருக்கக்கூடிய இடங்களில் சாணி சகதியில் நிற்காமல் பார்த்துக்கணும். உள்ளே போமா, உள்ளே போனோம் அப்படின்னா இங்கேயும் அதே தான். உங்களுக்கு சுற்றி பழக போட்டிருக்கனால அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் ஓரளவு இது எல்லாமே வெளியே போயிடுது. அந்த யூரின் சாணம் எல்லாம் வெளியே போயிடுது. சரிங்களா, அதனால் பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம 2 பல்லு, அவனுக்கு 4 பல்லு பல் பட்டிருக்கு. பல் போடாத மண்டை சவலை. அப்புறம் நம்ம நாடு மாஸ்க்கு, இவன் புது வரவு. சரிங்களா, அணில் வாய் கிளிவாய், நம்ம ஜமுனாபுரி வாய் மாதிரி இருக்கும். அணில் செம்மையாக துருன்னு இருக்கான். வெளியே விட்டு ஆளெலாம் விரட்டி விட்டுறான். அந்த மாதிரியான ஒரு பீஸு. இவன் நம்ம நாடு தெரியும். இந்தா வா, ஜமுனாபுரி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம கொடுத்தது தான். தெருலேருந்து வளர்த்து திருப்பி நம்மகிட்டே வந்திருக்கு. நல்ல பொருள், மஷாலா செட்டில் ஆயிடுவான்னு நினைக்க. இங்கே 4 பல்லு அவனை வந்து நத்தம் பாய்க்கு முடிச்சிட்டோம். இவன் இன்னொரு 4 பல்லு இவன் என்கொயரியில் இருக்குது. தம்பி கிளி தம்பி வெள்ளை ஆல்ரெடி தெரியும், முடிச்சாச்சு. கருப்பு இந்த வாரம் மட்டும் தான் வீடியோ இருப்பான். கருப்பு வந்து வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம் கருப்பை. அதுக்கப்புறம் இவங்க 4 பேர் உங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக இவங்களும் தெரியும். வெள்ளாடு கொடியாடு. சரிங்களா, இதில் வந்து எல்லாமே இளம் ஆடுகள். மாப்பிள்ளை ஒருத்தர் வந்திருக்கான். இந்தா நிற்காம பாருங்க, தட்டி உயரத்துக்கு நிற்கானா, நல்ல பொருள். அவங்க எல்லாத்துக்கும் மாப்பிள்ளையாக அவனை நம்ம தேர்ந்தெடுத்து போட்டிருக்கோம். இவங்க எல்லாத்துக்கும் அவனை மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து போட்டிருக்கோம். இன்ஷால்லா இந்த வாரத்தில் அனுப்பணும். மழை நேரங்கிறதுனால லோடு அனுப்புறதுலாம் ரொம்ப டைமிங் முன்ன பின் ஆகுது. நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆமாம், பண்ணையில் அடுத்த அப்டேட்டாக வேறு என்ன பண்ணியிருக்கோம், இப்போதைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மழைங்கிறதுனால ஆனால் எங்கேயுமே குப்பை சேர விடாமல் எல்லாத்தையும் குமிச்சு இது பண்ணிவிட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்த பொறுத்த மட்டும் குட்டி தான் இருக்கா.
இங்கே வந்து இப்போதைக்கு பெரிய கடை எதுவுமே போடலை. ரீசன் என்ன அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பரன் போட போகிறோம். இந்த இடம் ஃபுல்லாகவே நான் இன்ஷால்லா ஆஃப்டர் ஜனவரி வந்து நம்ம பண்ணையிலே வந்து மீட் பர்பஸ்க்கான குட்டிகள் ஸ்டாக் பண்ணுற ஐடியா இருக்குது. ஒரு 50 3 பேட்ச் சரிங்களா. அதுக்காக இந்த இடம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பரன் போட போகிறோம். ஸோ அதனால் இதுகள் ஃபுல்லாக டெமாலிசிஸ் பண்ணக்கூடிய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த அளவு வந்துடும் உயரம். இது எல்லாமே வெல்டு வச்சு பார்ட்டு கம்பிகள் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இன்ஷால்லா இந்த வேலையில் ஸ்டார்ட் பண்ணணும். மழையாக இருக்கிறதுனால இரும்பு வெல்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து லைட்டாக சொனக்குது. இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் இந்த இதை முடிச்சிடுவோம். ஆனால் இதுக்கு நமக்கு டைம் இருக்குது. ஜனவரி வரைக்கும் சும்மா தான் இருக்க போது. ஸோ ஜனவரிக்கு மேலே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஜனவரிக்குள்ளே பார்க்கணும். ஆனால் நமக்கு ஒரு 70 நாள் டைம் இருக்குது. பார்ப்போம் இன்ஷால்லா எப்படின்னு. புல் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி குட்டை நேப்பியர் இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி கரணைகள் எடுத்து அந்த 3வது இதுக்கும் 4வது இதுக்கும் வைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் சின்ன குட்டிகள் பார்ப்போமா. இதெல்லாம் வந்து குட்டிகள் சின்ன குட்டிகள் மேய்ச்சல் போயிட்டு வந்து இங்கே வச்சு சாப்பிட்றது. ஸோ அதனால் இன்னும் எடுத்து வைக்காம அப்படி இருக்குது. சின்ன குட்டிகள் பொறுத்த மட்டும் எல்லாருமே புக்கிங் ஆகிட்டாங்க. டிரான்ஸ்போர்ட்னா பண்ணாமல் இருக்குது. ஆமாம் வேணும் 2 பேர் ஒரு புது பீஸ் 3 பீஸு இந்த கருப்பு ஒன்று செவலை ஒன்று வெள்ளை மரம் ஒன்று இந்த 3 புதுசு. இது எல்லா சின்ன குட்டிகளும் மாஷாஅல்லாஹ் முடிஞ்சிட்டானுங்க. லோடு பண்ண முடியாமல் இருக்குது. ஏற்றணும் இன்ஷால்லா கூடிய சீக்கிரத்தில் இதை ஏற்றிட்டோம்னா நெக்ஸ்ட் பேட்ச் உள்ளே கொண்டு வந்துடலாம். இவங்க 2 பேரும் நல்லா சூப்பர் பீஸாக இருக்கானுங்களா. பிறநாளுக்கு நம்மகிட்ட தான் இருப்பானுங்க. பார்த்துக்குங்க. இப்போ வெளியே அனுப்பிடுவோம். பிறநாளுக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். குதிரையை பொறுத்த மட்டும் மழை நேரங்கிறாப்புல இஷ்டத்துக்கு சவதியில் உருண்டுட்டு இருக்கிறாப்புல. ஆமாம் ஃபுல்லாக இந்த கோதுமை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. குதிரையை பொறுத்த மட்டும் மழைங்கும்போது நானும் அதை எப்படியாச்சும் குளிப்பாட்டி வச்சுக்கணும்னு பார்த்தேன். மறுபடியும் மணலில் உருண்டுறது மண்ணில். ஆமாம் ஆமாம் மருவான் வந்து மாஷாஅல்லாஹ் ஓரளவு இப்போ தான் டேம்ப்டு ஆகிருக்கான். கூச்சங்கள் நல்லா குறைஞ்சிருக்கு. ஓரளவு நல்லாவே குறைஞ்சிட்டான். லைட்டாக கையில் நிற்கான். ஏன்னா கையில் சுத்தமாக நிற்க மாட்டான். லைட்டாக கைக்கு நிற்கான். பழக்கிடுவோம் இன்ஷாஅல்லாஹ். அப்புறம் அவ்வளோதானே. நம்ம ஆடு விஷயத்தில் அவ்வளோதான். பெரிய பசங்க மட்டும் தனியாக ஒதுக்கியாச்சு. ஆமாம் அந்த 2 பேர் அக்கிகா பாய்ஸ் ஜோடி அக்கிகாவுக்கு வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். இவர் எட்டயபுரம் வந்து திருப்பூருக்கு அட்வான்ஸ் ஆகி நிற்காப்ப. இந்த வெள்ளமரம் புதுசு. இந்த வெள்ளமரம் வந்து புதுசு. கொம்பு பிடிங்கிருக்கு. நல்ல பொருள். இது எல்லாமே நம்ம பண்ணையில் செலக்டடாக இருக்கக்கூடியது. அதுக்கான சண்டே கரண்ட் அப்டேஷனில் ஆடுகள் பார்த்துருப்பீங்க. பண்ணையோட அடுத்த வேலைகள் அடுத்த கட்ட வேலைகள்லாம் பார்த்துருப்பீங்க. வரக்கூடிய வாரங்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணுவோம். இன்னும் நிறைய இனிமேல் தான் வர வேண்டியது இருக்குது. மழை நேரங்கள் வர இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஆடு மாடு வளர்க்குறவங்க உங்கள் பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துங்க. நோய்வாய்ப்படாமல் அதில் எந்த அளவுக்கு பாதுகாக்கமோ அந்த அளவுக்கு அதில் நம்ம ரிசல்ட் எடுக்கலாம், லாபம் ஈட்டலாம். ஸோ இன்ஷாஅல்லாஹ் நல்ல முறையில் பார்த்துங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.